நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பொறுப்பாளர்கள் தான், என்னுடைய வளர்த்தவர்கள் தான் இதற்கு பொறுப்பு என்று நம்மளுடைய பிள்ளைகள் நாளை மறுமையில் சொல்வார்கள். இந்த பிள்ளைகளுக்காக தான் இந்த உலகத்தில் நீங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அவர்களுக்கு கடனையும் வாங்கி ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்று வாங்கு சத்தம் கேட்ட பிறகும் தொழுகைக்கு போகாமல் இந்த உலகத்துடைய காசை சம்பாதிப்பதற்காக நாம் ஓடுகின்றோம். எதற்காக? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகள் சாப்பிட வேண்டும், மனைவி மக்களுக்கு வீட்டில் இருக்க வேண்டும். வீடு தேவை, சாப்பாடு தேவை, உணவு தேவை, ஆடை தேவை, இதெல்லாம் தேவை. அதற்கு காசு தேவை. காசுக்காக ஹய்யா அலஸ் ஸலாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த சத்தத்தையும் நாங்கள் மறந்துவிட்டு இந்த உலகத்துக்காக வந்து விட்டோம். இந்த உலக ஆசாபாசத்திற்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்பமான சுகத்திற்காக